எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரண்டை எண்ணெய் எப்படி தயார் பண்றதுன்னு சொல்ல போறேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, இது பிரண்டை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முத்தின பிரண்டையா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம எண்ணெயில போட்டுதான் காய்ச்ச போறோம். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் இந்த பிரண்டை. இது ஒரு 1/4 கிலோ இல்லைன்னா 300 கிராமுக்கு நல்லெண்ணெய், ஒரு 8ல இருந்து 10 பல்லு பூண்டு, இது புளி கொஞ்சம், அப்புறம் 1 ஸ்பூனுக்கு லெமன் சாறு, ஒரு 2 துண்டு 3 துண்டு பச்சை கற்பூரம். இது அந்த எண்ணெய் வாசத்துக்காக இது போடணும். இதுதான் தேவையான பொருட்கள். இந்த பிரண்டை எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம ஒரு இரும்பு சட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அதுல பண்ணாதான் அது பிரண்டை எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப நான் அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண உடனே இந்த எண்ணெயை இதுல ஊத்திடுங்க. நல்லெண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரண்டைய போடணும். ஆனா கொஞ்சம் நல்ல சிம்ல வச்சுக்கிட்டு அந்த பிரண்டைய வதக்கணும். ஏன்னா அதுல கொஞ்சம் நீர் சத்து இருக்கிறதால கொஞ்சம் வெடிக்கும். பொறுமையா பண்ணுங்க. இந்த பிரண்டை எண்ணெய் எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம்னா, முக்கியமா மூட்டு வலி உள்ளவங்க இந்த எண்ணெய அந்த மூட்டு வலி இடத்துல எல்லாம் நல்லா காலையில இல்லைன்னா ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி தடவிக்கிட்டு படுத்துக்கிட்டோம்னா நல்லா கேட்கும். மூட்டு வலி எங்கெல்லாம் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க எல்லாரும் இந்த பிரண்டை எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த குழந்தைங்க கீழே உளுந்து வீக்கம் வந்துருச்சுனாலும் அந்த வீக்கத்துக்கு மேலையும் இந்த பிரண்டை எண்ணெயை தடவினா வீக்கம் நல்லா சரியாயிடும். பிரண்டை முதல்ல நல்லா மருத்துவ குணம் உள்ளதுங்க. இது இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப பாப்போம். கொஞ்சம் காஞ்சிருக்கு. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரண்டைய சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா இந்த பிரண்டை மொத்தமா அப்படியே கொட்டிடாதீங்க. மெதுவா பொறுமையா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. இந்த பிரண்டைய இப்படியே இந்த எண்ணெயில இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையா தான் பண்ணணும். நல்ல சிம்ல வச்சுட்டே பண்ணுங்க. இது நல்லா இந்த பிரண்டையெல்லாம் வெந்து இந்த நல்ல கரும் பச்சையா இருக்கிறது நல்ல வெளிர் பச்சையா மாறிடும். அப்படின்னா இந்த பிரண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் இது வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாருங்க, பிரண்டை கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. அந்த முதல்ல இருந்த கரும் பச்சை கலர் மாதிரி இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் வெளிர் பச்சையா மாறிட்டு வருது பாருங்க. பாதி வெந்துருச்சு பிரண்டை நல்லா. இப்ப என்ன பண்ணணும், இந்த புளியை நம்ம போடணும் பாருங்க. புளி இனி பாக்கி வேகிற பிரண்டையோட அந்த புளியும் சேர்ந்து வெந்துடும். இப்ப இந்த புளியோட இந்த பூண்டு பல்லு இத இந்த இதுல போட்டு கொஞ்சம் நச்சு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அந்த சாறு இறங்கும். அதனால இந்த மாதிரி நச்சுட்டு போடுறேன். அவ்வளவுதான். இந்த பூண்டையும் இப்படி இதுல போட்டுற வேண்டியதுதான். பாருங்க, இந்த புளி இந்த பூண்டு பிரண்டை எல்லாம் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அடுப்பை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சிம்மிலேயே வச்சு பண்ணுங்க. தூண்டி விட்டுட்டீங்கன்னா எண்ணெய் பொங்கி கீழே ஊத்திடும். இன்னொரு விஷயம், கொஞ்சம் நம்ம இந்த இருப்பு சட்டி கொஞ்சம் அகலமா பெரிய இருப்பு சட்டியா வச்சுக்கோங்க. சின்னதா வச்சீங்கன்னா இந்த எண்ணெய் பொங்கும் போது ஃபுல்லா அடுப்புல வலிஞ்சிரும்.
அதனால கொஞ்சம் பெருசா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்ப பாருங்க, பூண்டு நம்ம போட்ட பூண்டு நல்லா வெந்து அந்த பூண்டோடைய வாசமே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். பூண்டு எண்ணெயில போட்டு வேகும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க, அந்த ஸ்மெல் வரும். பிரண்டையும் பாருங்க நல்லா முதல்ல காமிச்சதோட நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்ப அந்த சலசலப்பெல்லாம் கூட கொஞ்சம் அடங்கிருச்சு பாருங்க. அப்ப பிரண்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணணும், இதுல இந்த 1 ஸ்பூன் லெமன் சாறு வச்சிருக்கேன் பாருங்க, இதை ஊத்திடணும். லெமன் சாறு ஊத்தி கொஞ்ச நேரம், அது ஏன்னா அந்த சாறு ஊத்திருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் அந்த இது அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்ப நான் இது அதுக்குள்ள இன்னொரு வாட்டி சொல்றேன். நம்ம பிரண்டை எண்ணெய் பண்றதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பிரண்டை எடுத்துக்கணும். ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 8ல இருந்து 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, அப்புறம் கொஞ்சம் பச்சை கற்பூரங்க. இது பண்றதுக்கு நம்ம இரும்பு சட்டி எடுத்துக்கிட்டு முதல்ல நல்லெண்ணெயை ஊத்தி, அதுல அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு பிரண்டைய கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. போட்டு பிரண்டை நல்லா வறுக்கணுங்க. அந்த கரும் பச்சையா இருக்கிற பிரண்டை கொஞ்சம் வெளிர் கலரா மாறி வரும். மாறி வரும்போது என்ன பண்ணணும், இந்த புளியை கொஞ்சம் போடணும். புளி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளியை போடணும். அதுக்கப்புறம் பூண்டை நச்சு போடணும். நச்சு போட்டு நல்லா அந்த பூண்டு வெந்து அந்த பூண்டு வாசம் வரும். அந்த பூண்டு வாசம் வரும்போது லெமன் சாறு வச்சிருக்கோம், அந்த லெமன் சாறை ஊத்தி அந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமாட்டி நம்ம இந்த பச்சை கற்பூரம் போடணும். பச்சை கற்பூரம் போடுறதுக்கு முன்னாடி அடுப்பு நிறுத்திடணும். இப்ப பாருங்க இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு. இப்ப பாருங்க அந்த சாறு ஊத்தி அந்த இது அடங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த பிரண்டை இதுல எண்ணெயில இந்த பச்சை கற்பூரத்தை போடணும். இப்ப அடுப்பை நிறுத்திடலாம். நம்ம நிறுத்திட்டு இந்த பச்சை கற்பூரத்தை நான் போடுறேன். இது வாசத்துக்கு தாங்க. நம்ம ராத்திரியில தேய்க்கும் போது இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்ல மணமா இருக்கிறதுக்காக இந்த பச்சை கற்பூரம். இப்ப இத நம்ம அப்படியே இருப்பு சட்டியோட இறக்கி யார் கால் கை படாம எங்கேயாவது ஓரமா ஒரு 2 நாளைக்கு வச்சிருங்க. இந்த எண்ணெயிலேயே அந்த பிரண்டை ஊறி இருக்கட்டும். 2 நாளைக்கு அப்புறம் இதை வடிகட்டி நம்ம ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு காலையில நைட்லயும் தேய்ச்சிக்கலாம். வீட்லயே உள்ளவங்க காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி எங்கெல்லாம் எலும்புல வலி இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சிக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரவங்க நைட்டு மாத்திரம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல வலி நிவாரணியா நல்லா கேட்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு இந்த எண்ணெய் மேல அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. அடுப்பு நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப இதை வடிகட்டுறத காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க, இதுல இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. இந்த கரண்டில இது ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நீங்க வடிகட்டி எடுத்துக்கிட்டா நல்லது. இப்ப உங்களுக்கு காட்டுறதுக்காக வடிகட்டுறேன். இதோ இதுல இப்படி ஊத்திட்டு இங்க பாருங்க. இங்க பாருங்க, இந்த எண்ணெய் தெரியுதா உங்களுக்கு? இந்த எண்ணெய நீங்க ஒரு கிளாஸ் பாட்டில்ல எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் பாட்டில்ல எடுத்து வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில நைட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பிரண்டை எண்ணெய்.